Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ். அடுத்த வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மாதிரி இந்தியன் இண்டெக்ஸ் எல்லாமே எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீக்லி அவுட்லுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம நிஃப்டிலிருந்து வந்துடலாங்க. வழக்கம் போல் வீக்லி வீடியோ அப்படிங்கிறதுனால மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம போயிடலாம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நிஃப்டி அஸ் யூஷுவல் புல்லிஷாக தான் இருக்குது. இந்த ஃபேர்வாலி கேப்பான 23,850க்கு மேலே இருக்க வரைக்கும் மந்த்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. நிஃப்டி ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீக்லி ஃபேர்வாலி கேப் இருந்துச்சு. அங்கே இருந்து தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துச்சு. அப்படி கீழே வரும்போது இன்னொரு வீக்லி ஃபேர்வாலி கேப்பை ஃபார்ம் பண்ணுச்சு. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீக்லி ஃபேர்வாலி கேப்பில் போய் ரிவர்ஸ் ஆச்சு. அந்த வீக்லி ஃபேர்வாலி கேப்பில் இருந்து ரிவர்ஸ் ஆகும்போது திருப்பி இந்த இடத்துல ஒரு வீக்லி ஃபேர்வாலி கேப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் இருக்க ஃபேர்வாலி கேப் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் பவர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் 1 மினிட்லையும் ஃபேர்வாலி கேப்பை பார்க்கலாம், 5 மினிட்ஸில் பார்க்கலாம், 15 மினிட்ஸில் பார்க்கலாம், 1 ஹவர், 1 டே, 1 வீக், 1 மந்த்தில் கூட நீங்கள் ஃபேர்வாலி கேப்பை பார்க்க முடியும். நான் பல வாரங்களாகவே இந்த ஃபேர்வாலி கேப்பை மையப்படுத்தி தான் இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே அதிகப்படியான பவர் அப்படிங்கிறது இருக்குங்க. ஈவன் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக இருந்து ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர்வாலி கேப்பை போட்டுச்சு. அந்த ஃபேர்வாலி கேப்பிலிருந்து ரிவர்ஸ் ஆகி பாருங்கள் எவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 2800 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த மந்த்லியில் இருக்க ஃபேர்வாலி கேப். பட் ஈவன் இங்கே பாருங்கள், இந்த ஃபேர்வாலி கேப்பை கிரியேட் பண்ணது இந்த ஆர்டர் பிளாக். இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கிறதே அந்த மந்த்லியோடைய ஆர்டர் பிளாக்ல தான் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த விதத்தில் வீக்லி ஃபேர்வாலி கேப்புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பவர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஃபேர்வாலி கேப் முடிகிற இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த 25,055 இன்னும் ஒரு கரெக்டாக 100 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த 100 பாயிண்ட்டுக்கு கீழே நிஃப்டி இருக்க வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட்டில் புல்லிஷ்னஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இங்கேருந்து ரிவர்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டிடுச்சுன்னா மேபி ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்துடைய, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபேர்வாலி கேப்பை கிரியேட் பண்ணக்கூடிய இடம். ஆக்சுவலி அது 55 இல்லைங்க, 49, 25,049 அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம அப்படியே ஓகே இந்த லைனை நம்ம போட்டு வச்சுக்கலாம். 25,049 இதை தாண்டினா உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு புல்லிஷ்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போனோம் அப்படின்னா ஆல்ரெடி டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஒரு ஃபேர்வாலி கேப்புக்குள்ள ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்துருச்சு. இந்த ஃபேர்வாலி கேப்பும் சாதாரணமான ஃபேர்வாலி கேப் கிடையாதுங்க. இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கொடுத்த ஒரு ஃபேர்வாலி கேப். கண்டிப்பாக இந்த ஃபேர்வாலி கேப்புக்கு ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய அதிகப்படியான பவர் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் இப்போ ரெண்டு பக்கமே பவர் அப்படிங்கிறது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி வருது பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை தாண்டி ப்ரைஸால் க்ளோஸ் வைக்க முடியலை. இந்த கேண்டில் நீங்கள் க்ளோஸ் வச்சிருக்குன்னு நினைக்கலாம், பட் அது இந்த கேண்டிலோட விக்குக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. விச் மீன்ஸ் இந்த லெவல் ஆஃப் லிக்விடிட்டியை ப்ரைஸ் வில் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி டு அனதர் லெவல் ஆஃப் லிக்விடிட்டிங்க. அந்த விதத்தில் இந்த 24,621 அப்படிங்கிற இந்த லிக்விடிட்டியை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர்வாலி கேப்பையுமே கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ கீழே இருந்து நல்ல ஒரு புல்லிஷ் சைன் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி மேலே நிறையா பியரிஷ் சைட்ஸ் ரெசிஸ்டன்ஸாக காத்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிரேக்கர் பிளாக்காகவும் ஆக்ட் ஆகிறது. இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு பிரேக்கர் பிளாக்காகவும் ஆக்ட் ஆகிறது. இது எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான இடம். இங்கே இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு பிரேக்கர் பிளாக். ஓகேங்களா, இது பிரேக்கர் பிளாக். இது ஓகே, இது டெய்லி டைம் ஃப்ரேமுடைய ஃபேர்வாலி கேப். அண்ட் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது வீக்லி டைம் ஃப்ரேமுடைய ஃபேர்வாலி கேப். இது எல்லாமே பயங்கரமான பியரிஷான ஒரு விஷயங்கள் தான். அப்போ இது எல்லாமே இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது என்னது, டில்
24,876 25,141 வரைக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதுல எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கான்செப்ட் படி இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்புக்கு பவர் அப்படிங்கிறது இருக்கு. அதை காட்டிலும் இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்புக்கே பவர் இருக்கு. இஃப் இன் கேஸ் இங்க இருக்கிற செல்லர்ஸ்க்கு பவர் இருக்கு, இன்னுமே இவங்க பிரைஸை கீழே தான் கொண்டு போக போறாங்க அப்படின்னா, இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் பண்றதுக்கெல்லாம் இவங்க அளவே முதல்ல பண்ணக்கூடாது. இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே இருந்தே ஃபேர் வேல்யூ கேப் இருந்து பிரைஸை ரிவர்ஸ் பண்ணிடணும். அப்பனா இந்த இடத்துல செல்லர்ஸ்க்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அந்த செல்லர்ஸ் கிட்ட இருந்து இந்த கீழே இருந்த லிக்விடிட்டிக்கு ரிவர்ஸ் பண்ண அந்த பையர்ஸ்க்கு கண்ட்ரோல் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நம்ம இது எல்லாத்தையுமே பார்க்க தேவையில்ல. நம்ம அட்மோஸ்ட் ஃபோக்கஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப் டிஃபெண்ட் ஆகுதா, அதாவது பிரைஸ் வந்து இந்த 25,030 அந்த ரேஞ்சுக்குள்ள பிரைஸ் வந்து ஹோல்டு பண்ண முடியுதா, ஆர் இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட 50%க்குள்ளேயே 24,952 பிரைஸை ஹோல்ட் பண்ண முடியுதா. ஸோ இங்கிருந்து எவ்வளவு தூரம் பிரைஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டு ரிவர்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு செல்லர்ஸ் வந்து பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். இங்க இருந்து பிரைஸ் மேல போகக்கூடிய ஒவ்வொரு 5 பாயிண்ட்டும் 10 பாயிண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுறாங்க அப்படிங்கிறதாங்க அர்த்தம். ஸோ இப்போ நம்ம அப்படியே 1 ஹவருக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மாலர் டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். ஸோ 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க இந்த 25,010 அப்படிங்கிற லெவலுக்கு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ டைம் ஃப்ரேமை பொறுத்து இந்த எல்லா வேல்யூமே மாறுங்க. ஸோ நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த 25,010 வரைக்கும் பிரைஸ் போகலாம், ஆர் இதை கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான், 24,905. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 25,010. இந்த இடத்துல இருந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா, இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 லெவல்ல இருந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆகி கீழே போகும்போது நீங்க நல்லதொரு செல்லிங் ப்ரெஷரை ஃபர்தரா விட்னஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனா ஸோ இது எல்லாமே ஒரு பியரி சினாரியோக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணணும், செல்லர்ஸ் வந்து பிரைஸை ஹோல்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கணும்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை செல்லர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும். அதே மாதிரி 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்க இந்த லிக்விடிட்டி 25,010 இதுக்கும் மிக முக்கியமான பவர் இருக்கு. இதையும் செல்லர்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இதெல்லாம் ஹோல்டு பண்ணும்போது செல்லர்ஸ் கிட்ட பவர் இருக்கும். பிரைஸ் ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு டுவர்ட்ஸ் இந்த ட்ரான் லிக்விடிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் 24,338 இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா இங்கிருந்தே மார்க்கெட் வந்து மேலே ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்படி க்ளோஸ் வச்சுச்சுன்னா பிரைஸில் இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப், டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா ஷார்ட் டைம் ஃப்ரேமில் செல்லிங் ப்ரெஷர் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நண்பர்களே, ட்ரேடர்களே, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா, அதாவது மார்க்கெட் இப்படி தறிகட்டு கீழே விழுகுதுன்னா இப்படி ஒரு லோயர் லோ போடாமல் மார்க்கெட்டால் ஃபர்தராக மேலே போக முடியாது. இதை நான் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்துருக்கேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்பிலிருந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே விழுறதுக்கு தான் 70% வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இனிமேல் மார்க்கெட் பேரிஷாக தான் இருக்குது. ஜஸ்ட் 2 புல்லிஷ் கேண்டில் மட்டுமே தான் வந்திருக்கு. ஸோ இதை தாண்டி மேலே போகிறதுக்கு ஒரு 30% வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சுன்னா ஃபர்தராகவே நல்லது ஒரு ரேலி நம்ம எதிர்பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிலவரமாக இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் அப்படிங்கிறது 25,010 தான். இதுக்கு கீழே ப்ரைஸ் இருக்கணும், ஆர் இதை டச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகணும். இது ரெண்டுமே நடக்கலைன்னா கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் நல்லதொரு புல்லிஷ் ப்ரெஷர் வரதுக்கே வாய்ப்பு இருக்குது. பட் அதற்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வெறும் 30% தான் அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வாரத்துடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள, ஆனால் டியூஸ்டே அன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறது முடிஞ்சிடும். இருந்தாலும் அஸ் அன் எஸ்எம்சி ட்ரேடர் எனக்கு ரேஞ்சுங்கிறது ரொம்ப முக்கியம். ஐ திங்க் போன வீடியோவில் கூட ஒரு ரேஞ்ச் மாதிரி சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவருக்காகவே நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்க இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, 25,330. அதே மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற இந்த லெவல் ஆஃப் லிக்விடிட்டி 24,519. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ஒரு ரேஞ்சாக இருக்கும். ஸோ சப்போஸ் ப்ரைஸ் மேலே போகும்போது, சப்போஸ் புல்லிஷ் ஆனாலுமே 400 பாயிண்ட்டுக்கு மேலே போகிறதுங்கிறது கஷ்டம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் ஆயிடுச்சுன்னா இந்த சப்போர்ட்டை ஈஸியாக உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுவுமே மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். ஆர் இந்த இடத்துக்கு வந்து ப்ரைஸ் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம ஃபர்தராக கீழே விழுக முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெவலாக தான் இது இருக்குங்க. ஏன்னா இந்த ஃபேர் வேல்யூ ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டே பியரிஷாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி வந்து தானே இப்படி போகணும், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து தானே போகணும், அந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் இது.
ஸோ இது ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட், இன்னும் ரிவர்சல் ஆகலை. இந்த ஃபேர் வேல்யூ கேப் தானா தான் ரிவர்சல் ஆகும். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும்போது இன்னும் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா இந்த லெவல் ஈஸியாக உடைக்கப்படுவதற்கும் மேபி அடுத்த லெவல் ஆஃப் லிக்விடிட்டியான இந்த 24,338 அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ப்ராடர் ரேஞ்சாக சொன்னால் 25,300க்கும் 24,338க்கும் இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது ஒரு மிகப்பெரிய ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் குறைச்சி சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போதே 25,300க்கும் 24,500 இடையில முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு மேலே கூட நம்ம சொல்லிடலாம். சரி, இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம் ப்ரைஸ் வந்து 25,014க்கும் 24,338க்கும் இடையில முடிகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது இருக்க நிலவரம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பையிங் ப்ரெஷர் அதிகமானால் மேலே ரேஞ்ச் அதிகமாகும், செல்லிங் ப்ரெஷர் அதிகமானால் கீழே ரேஞ்சுங்கிறது அதிகமாகும். ஸோ அப்போ முக்கியமான லெவல் அப்படிங்கிறது 25,010. அதே மாதிரி மேலே போகும்போது இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம், 25,326. அதே மாதிரி கீழே வரும்போது 24,525. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 24,330ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்குக்கான மிக முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு கிளியராக இதில் ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ நம்ம நிஃப்டியை விட்டுட்டு அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கம்பேரிட்டிவ்லி பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா நிஃப்டி இன்னும் 1 hour டைம் ஃப்ரேமில் கூட புல்லிஷாக மாறல. பட் பேங்க் நிஃப்டி 1 hour 4 hourனு எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே புல்லிஷாக மாறிடுச்சு. அண்ட் இந்த லெவலை தாண்டும் போது 55,656 தாண்டி ஃபர்தராக ப்ரைஸ் வந்து ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்து இங்கே மேலே போயிடுச்சுன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்லேயும் மார்க்கெட் புல்லிஷாக மாறிடும். ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இதுதான், 56,421 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மிக முக்கியமான லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஸ்விங் பாயிண்ட்லாம் போட்டு தான் மேலே வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருக்குது. இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது தாண்டப்படும் போது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி அப்படிங்கிறது இந்த 56,426 தாங்க இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட நிலவரம். ஹோப்ஃபுல்லி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி புல்லிஷாகவும் இருக்குது. இந்த லெவல் டிஃபெண்ட் ஆகும்போது நம்ம செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி தான் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப்லாம் கிரியேட் பண்ணி பேரிஷாக இருக்க ஒழிய பேங்க் நிஃப்டி அப்படியெல்லாம் இல்லை. போன வாரம் எந்த அளவுக்கு கீழே விழுந்துச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதே அளவுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டு நல்லது ஒரு எங்கல்ஃபிங் கேண்டிலுமே போட்டிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் ஆல்ரெடி இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனாலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இந்த இடத்துக்கு போய் ரிவர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு புல்லிஷ்னஸை பேங்க் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இப்படி கீழே விழுந்து மேலே போகும்போது எந்த விதமான லிக்விடிட்டியும் எடுக்காமல் போயிருக்குங்க பேங்க் நிஃப்டி. ஒரே ஒரு பிரச்சனை அதுதான், டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க லிக்விடிட்டியை ப்ரைஸ் எடுக்கலை. நிஃப்டி கூட லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு. லிக்விடிட்டி எடுத்து போனால் தான் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போக முடியும். ஆனால் அது லிக்விடிட்டி எடுக்காமல் போயிருக்கு. இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டிலாம் எடுக்காமல் போயிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கொள்ளையாக லிக்விடிட்டி இருக்குது, கோடிக்கணக்கான லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அந்த கோடிக்கணக்கான லிக்விடிட்டியெல்லாம் ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அது இந்த வாரமே வருங்கிறதுலாம் சொல்ல முடியாது. பட் ஒரு நாள் கண்டிப்பாக இங்கே ஃபார்ம் ஆகிருக்க ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு இங்கே வராமலாம் பேங்க் நிஃப்டியால் மேலே போக முடியாதுங்க. கண்டிப்பாக இந்த இடத்த தொட்டே தான் ஆகணும். அஸ் பர் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தேர் ஆர் ஒரு 99.9% வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாமே. மார்க்கெட்டில் 100% எதுவுமே கிடையாது. பட் இங்கே ஃபார்ம் ஆகிருக்க ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு இந்த 53,483க்கு ப்ரைஸ் வந்தே தான் ஆகணும். பட் இந்த கண்டிப்பாக அது அடுத்த வாரத்தில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த வாரத்தில் பேங்க் நிஃப்டியில் பாசிட்டிவாக இருக்குது. அதன் காரணமாக ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய நிலவரங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரிப்டோவையுமே பார்த்துடலாம், பிட்காயினுமே பார்த்துடலாம். ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தது தான் பயங்கர புல்லிஷாக இருக்குது. எந்த விதமான லிக்விடிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெசிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னா மதிக்காமல் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிக்காமல் லிக்விடிட்டி ரைட் ஆகிட்டு பயங்கர புல்லிஷாக வந்து பார்த்திங்கன்னா மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெகு தொலைவில் இருக்கிறது. அடிச்சிட்டான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை அடித்து ஒரு புது ஆல் டைம் ஹையுமே வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கு. ஃபர்தராக இந்த புல்லிஷ்னஸ் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லிஷ்னஸ் அதிகமாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த இதுதான் ரேஞ்ச், இதுக்கு முன்னாடி இருந்த ரேஞ்ச் இதுதான். இதில் தான் பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது. திருப்பியும் இந்த ரேஞ்சை தாண்டி கீழே உள்ளே வராமல் நம்ம பிட்காயினில் பேரிஷ் ஆக முடியாது.
ஆர் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்க, அந்த ரேஞ்சு அந்த 1 hour இருக்க லிக்விடிட்டி எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குது. இதை தாண்டாத வரைக்கும் பிட்காயினில் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா ஆல்ட் காயின்ஸும் அப்படி தான். ஸோ பிட்காயின் ஆல் டைம் ஹையை தொட்டுருச்சு, பட் நிறைய ஆல்ட் காயின்ஸ் வந்து ஆல் டைம் ஹையை தொடலை. இருந்தாலுமே எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தாங்க தெரியுது. ரொம்ப ஒரு சமீப காலத்தில் செல்லிங் ப்ரெஷரை எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் புல்லிஷாக போச்சு அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப் வராமல் நம்ம அதில் இருக்க பியரிஷ்னஸ்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் வரலாற்றில் பேக் டெஸ்ட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்ட மிக முக்கியமான உண்மை. ஸோ போகும் வரை, ஏன்னா மார்க்கெட்டோடைய நேச்சரே மேலே போகிறது தான். ஏன் மேலே போகிறேன்னு கேட்கவே கூடாது. நம்ம கீழே விழுக்கிறது கரெக்ஷனுக்காக, ப்ராஃபிட் புக்கிங்காக கீழே விழுந்து திரும்பி மேலே போகும். ஸோ அந்த நேச்சரே புல்லிஷாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அது எவ்வளோ தூரம் வேணால் மேலே போகலாம், ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸால் மேலே போகலாம். ஏதாவது ஃபண்டமெண்டலாகவே ரொம்ப பிட்காயினுக்கு அண்ட் கிரிப்டோ கரன்சிக்கு சாதகமான நியூஸ் இருக்கிறதுனால மேலே போகலாம். அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் ட்ரெண்டை ரைட் பண்ணுறது தான் நல்ல விஷயம் அப்படிங்கிறதுனால பிட்காயின் புல்லிஷாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரெண்டை ரைட் பண்ணலாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு. நம்ம பிட்காயின் எப்படி சொல்கிறோமோ அதே தான் கோல்டுக்கும். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வராமல் ஆர் அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற இந்த வாரம் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த புல்லிஷான ஃபேர் வேல்யூ கேப்பில் இன்வர்ஷன் நடக்காமல் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் பேரிஷ் ஆக முடியாது. ஏன்னா போன வாரமும் கிட்டத்தட்ட ஒரு ஆல் டைம் ஹையில் தான் வந்து ப்ரைஸ் க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு ஸ்விங் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. பட் இந்த ஸ்விங் பாயிண்ட் மட்டுமேலாம் கோல்டெல்லாம் கீழே வர வைக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்பாச்சும் இன்வெஸ்ட் ஆகணும். ஆனால் பார்க்கலாம், அது வரைக்குமே கோல்டுடைய புல்லிஷ் மவுண்டம் அப்படிங்கிறது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கூட ஒரு முக்கியமான சப்போர்ட்லாம் கிடையாதுங்க. இதுதான் நல்ல சப்போர்ட். 3717க்கு மேலே இருக்க வரைக்கும் கோல்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தாங்க வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் டெக்னிக்கலாக இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக எக்கனாமிக்கலாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த இண்டெக்ஸை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெனஸ்டே அன்னைக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்து தேர்ஸ்டே அன்னைக்கு எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் வருது, பவல் பேசுகிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். அப்புறம் வந்து ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வருது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நான் ஃபார்ம் பேரோல்ஸ் வருது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வருது, ஆவரேஜ் ஹார்லி ஏர்னிங்ஸ் இதெல்லாமே வருது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் தான். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆகி போச்சு. அங்கே இருக்கவங்களுக்குலாம் வந்து சம்பளம் கொடுக்க முடியாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து கோயின்சிடன்ஸ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி யூஎஸில் ஷட் டவுன் வந்திருக்கு. அதுவுமே இதுக்கு முன்னாடி ஜோ பைடனுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து அதிபராக இருந்தப்போ தான் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் நினைக்கிறேன். 7 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து திருப்பி யூஎஸில் ஷட் டவுன் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே இது வரைக்கும் அதனுடைய எந்த விதமான பிரதிபலிப்பும் மார்க்கெட்டில் வரல. பட் போன டைம் வந்ததை விட இது கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா போன டைம் ஒரு 30-35 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து எதிர்கட்சி வச்ச டிமாண்டை ட்ரம்ப் வந்து கொஞ்சம் ஓகே சொல்லி இதாயிருச்சு. பட் இப்போது எதிர்கட்சி வச்சிருக்க டிமாண்டை ட்ரம்ப்பால் சமாளிக்க முடியல, அதுக்கு அவரால் ஆதரவு கொடுக்க முடியாது, ஒரு ஒத்திசைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் இது மேலும் 30 நாட்களை தொடர்ந்தும் அதிகப்படியான நாட்களுக்கு நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நீடிக்கும்போது அது மேபி எக்கனாமியுமே கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எக்கனாமி அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் அந்த ஷட்டவுன்கிறத பற்றி மார்க்கெட் கவலைப்படாது. ஏன்னா அதனால தான் ஷட்டவுன் அறிவிச்சதுக்கு அப்புறமும் யூஎஸ் மார்க்கெட் ஆல் டைம் ஹைல க்ளோஸ் வச்சிருக்கு. பட் அதை எக்கனாமி அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரிஃப்ளெக்ஷன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக தெரியும். அண்ட் ஆல்ரெடி ஓவர் பாட் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட்லாம் பயங்கர ஓவர் பாட்டில் இருக்குது. பயங்கர டெய்லியுமே வந்து ஆல் டைம் ஹை தொட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கர புல்லிஷாக இருக்கும்போது வர கரெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஒரு பெரிய ஃபால் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வந்துட்டு ஃபர்தராக ரேலி ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வர அந்த ஃபால் நம்ம மார்க்கெட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது குளோபல் சினாரியோ. யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பெருசாக பாதிக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான நியூஸுமே கிடையாது. மேபி இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பாதிக்கிற மாதிரி ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மார்க்கெட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது இல்லாமல் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனிஸ் வந்து இண்டிவிஜுவலாக வந்து பிஸ்னஸ் அப்டேட்டை Q2 பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய கம்பெனி வந்து HDFC பேங்க். இது கொடுத்துருக்கிற எல்லா டேட்டாவுமே சூப்பர் டூப்பராக இருக்குங்க. இந்த வர குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி HDFC பேங்க் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேரிகோ கொடுத்துருக்காங்க, இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தேன் அப்படியே HDFC பேங்க்குக்கு இன்வெஸ்டாக இருந்துச்சு, தலையிலாக இருந்துச்சு, எல்லாமே உருப்படாத மாதிரி இருந்துச்சு அதோட பிஸ்னஸ் அப்டேட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதோட பிஸ்னஸ் அப்டேட் எல்லாமே அந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக அதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் அப்டேட்டுமே நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடுவேன்னா இந்த இதில் கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது வரும் வாரங்களில் பிஸ்னஸ் அப்டேட் ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னா அது இண்டெக்ஸ் ஹெவிட்டான இந்த ரிலையன்ஸு, இன்ஃபி, டிசிஎஸ் இந்த மாதிரி அது கம்பெனிஸாக இருக்கும்போது அது
உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவலாக ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் மண்டே அன்னைக்கு இந்த HDFC பேங்க்குடைய இந்த பிஸ்னஸ் அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் இன்கேஸ் அது ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிற பட்சத்தில், ஏன்னா இது பாசிட்டிவாக தெரியுது பார்க்கும்போதே. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்பவுமே ஒரு நியூஸ் வரப்போகுது, ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுதுன்னா அப்போவே அதுக்கு ரியாக்ட் பண்ணிடும். தெரியும் போது ப்ரைஸில் ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு ப்ராஃபிட் புக்கிங்கில் அது ஆப்போசிட்டில் கீழே போயிட்டு இருக்கும். ஸோ மேபி அதனால் இதுவுமே கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேங்க. இதையும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். HDFC பேங்க் வந்து மண்டே அன்னைக்கு மேலே போச்சுன்னா அது காரணம் இந்த நியூஸாக தாங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உபயோகரமாக இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க சந்தேகத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது யூடியூபில் இருக்கிறத ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி.